பதவி பறிப்பு, கூண்டோடு ராஜினாமா. தமிழக பாஜக தலைவர் இவர்தான். அதாவது பாஜகவை விட்டு விலகினால் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கத்தான் வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என அண்ணாமலை பேசியதாக வெளியான செய்திகள் தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக்கி இருக்கிறது. மேலும் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகி உள்ள நிலையில் அவரது இந்த பேச்சு கவனம் பெற்றுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் மிக குறைந்த வாக்கு சதவீதம் கொண்ட கட்சிகளின் பாஜகவும் ஒன்று. மத்தியில் பாஜக ஆட்சியில் இருப்பதால் தமிழ்நாடு பாஜகவின் செயல்பாடுகள் கவனத்துக்கு உள்ளாகின்றன. தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பாஜக கௌரவமாக இருப்பதற்கு அதிமுகவின் கூட்டணி தவிர்க்க இயலாததாகும். ஆனால் அதிமுகவோ பாஜகவுடனான கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத சுமைதான். பாஜகவுடனான கூட்டணியால் சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கவில்லை என்பதும் நீண்டகால ஆதங்கம். ஆகையால் பாஜகவை விட்டு விலகுவதையே அதிமுக விரும்புகிறது. அதே நேரத்தில் அதிமுக தலைவர்களுக்கான நெருக்கடியால் பாஜக கூட்டணியில் நீடித்தாக வேண்டிய நிர்பந்தமும் இருக்கிறது. மேலும் தமிழ்நாடு பாஜக தலைவர்களாக டெல்லி மேலிடத்தால் நியமிக்கப்படுவார்கள். பொதுவாக பெரும் சர்ச்சைகளில் சிக்குவதில்லை. டெல்லி மேலிடம் என்ன அசைன்மெண்ட் கொடுக்கிறதோ அதை கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். டெல்லி பாஜக மேலிடத்தின் அரசியல் எதிர்பார்ப்புகளை தமது ஆக்கப்பூர்வமான பணிகளை நிறைவு செய்தவர்கள் அதற்கான பிரதிபலன்களை பெறுவதும் தொடர்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் சீனியராக இல கணேசன், சிபிஆர் உள்ளிட்டோர் ஜூனியராக தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதும் ஆளுநராக்கப்பட்ட போதும் அமைதி காத்தனர். கட்சிக்கு புது ஒருவராக இருந்த எல் முருகன் தலைவராக்கப்பட்ட போதும் மத்திய அமைச்சராக்கப்பட்ட போதும் அமைதி காத்தனர். இப்போது இல கணேசன், சிபிஆர் ஆளுநராக்கப்படுகின்றனர். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு பாஜக தலைவராக தற்போது உள்ள அண்ணாமலை ஆளும் திமுக அதன் கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சிப்பது மட்டுமல்லாமல் அப்படியான விமர்சனங்கள் மூலம் பல்வேறு சர்ச்சைகளில் பேசப்படுகிறார். அதனை விட பாஜகவின் உட்கட்சி மோதல் இதுவரை இப்படியான அளவுக்கு வெளிப்படையாக வீதிக்கு வந்ததும் இல்லை. தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே மோதல் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் திமுகவுடன் அதன் கூட்டணி கட்சிகளும் போக முடியாத பாஜக நிர்வாகிகள் வேறு வழி இல்லாமல் கூட்டணி கட்சியை இருந்தாலும் அதிமுக போவது தொடர் கதையாக வருகிறது. இந்த நிலையில் தற்போதைய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தவிர்க்க முடியாதது. அதிமுக பாஜக கூட்டணி தொடரவே செய்யும். இதனால் அண்ணாமலை பாஜகவின் தலைமை பொறுப்பில் இருந்து விலகுவதன் யதார்த்தமாகிவிடும். அண்ணாமலை சொல்வதை போல் அவர் பாஜகவில் தொண்டராகவே மட்டும் நீடிப்பாரா என்பது சந்தேகம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் இதுபோன்ற சூழ்நிலைக்கு பொறுப்பேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து விலக உள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி மேலும் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.